அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது கடன் வாங்குவதிலுள்ள இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் குறித்த மிகச் சுருக்கமான கண்ணோட்டம். நாம மத்தவங்க கிட்ட வாங்குற கடனை எந்த எண்ணத்தோட அணுகுறோம் அப்படிங்கிறது நம்ம இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கையை எப்படி ஆழமா பாதிக்குதுன்னு நபிகள் நாயகம் அவர்களின் மிக முக்கியமான அறிவுரை மூலமா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக தூய எண்ணத்தோட அபார சக்தியை பத்தி பார்க்கலாம். அபு ஹுரைரா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் படி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மக்களோட செல்வத்தை முறையா திருப்பி செலுத்துற தூய்மையான நல்லெண்ணத்தோட கடனா வாங்கினா அதை அடைக்கிறதுக்கான வழிகளை அல்லாவே எளிதாக்கி அவர் சார்பா திருப்பி செலுத்த உதவுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட நேமையான எண்ணம் எப்படி கண்ணுக்கு தெரியாத இறைவனோட உதவிய நம்ம அன்றாட பொருளாதாரத்துல ஈர்க்கும் ஒரு காந்தமா செயல்படுதுன்னு. இரண்டாவதாக, ஏமாற்றும் எண்ணத்தோட அபாயம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாம அழிச்சிடுறதோ அல்லது அபகரிக்கிற மோசடியான எண்ணத்தோட ஒருத்தர் கடனை வாங்கினா அல்லாஹ் அவரையே அழிச்சிடுவான். சொல்ல போனா இது ஏதோ சாதாரண உலகியல் ரீதியான வங்கி அபராதம் கிடையாதுங்க. இது முற்றிலும் தவிர்க்க முடியாத வாழ்வியல் ரீதியான திவால் நிலை. ஆக பிறருடனான நம்ம பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள்ல நாம வைக்கிற தூய்மையான எண்ணமே இறைவனோட மாபெரும் உதவியோ அல்லது கடுமையான தண்டனையோ ஈர்த்து தரும் அளவுகோலா அமையுது.